விவசாயிகள் கடனை எத்தனை முறை வேண்டுமானாலும் தள்ளுபடி செய்யலாம். பஞ்சாப் மாநிலம் லூதியானாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி பேச்சு. தேர்தல் விதிமுறைகள் அமலில் உள்ள 48 மணி நேரத்திற்கு முன்பு விவேகானந்தர் பாறையில் மோடி தியானம் செய்வது விதிமீறல். பிரதமர் மோடியின் தியான நிகழ்ச்சியை ரத்து செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் மனு. கன்னியாகுமரியில் பிரதமரின் தியானத்தை ரத்து செய்ய வேண்டும். கன்னியாகுமரி மாவட்ட தேர்தல் அலுவலரிடம் திமுக சார்பில் மனு. பள்ளிகளில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் மாணவர் சேர்க்கை ஜூன் 3ஆம் தேதிக்குள் உறுதி செய்ய வேண்டும். கல்வி நிறுவனங்களுக்கு தமிழக அரசு உத்தரவு. மதவெறி கொண்ட யானையை விட மதத்தின் மீதான வெறி விடுத்துள்ள பாஜக நமது நாட்டுக்கு ஆபத்தானது. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். ராமர் கோவில் பாபர் மசூதி விவகாரத்தில் இரு மதங்களுக்கும் நடுநிலையாகவே தனது நிலைப்பாட்டை ஜெயலலிதா தெளிவாக தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கம். பொங்கும் தங்கம் பழசுக்கு புதுசு என பல பெயர்களில் தங்க நகை திட்டங்களை பல ஊர்களில் நடத்தி ரூபாய் 100 கோடிக்கு மேல் மோசடி. புதுச்சேரியில் தலைமறைவாக இருந்த தங்க நகை கடை உரிமையாளர் கைது. திருப்பூரில் வாரிசு சான்றிதழ் பெற 2000 ரூபாய் லஞ்சம் பெற்ற பெண் வருவாய் ஆய்வாளர் கைது. ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை பெற்றபோது கையும் களவுமாக கைது செய்த லஞ்ச ஒழிப்பு போலீசார். தமிழ்நாட்டில் வரும் 1, 2 ஆகிய தேதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். கேரளாவில் அடுத்த 24 மணி நேரத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்பு. இடுக்கி, திருவனந்தபுரம், கொல்லம் ஆகிய 7 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை. திருச்சி விமான நிலையத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான கடத்தல் தங்கம் பறிமுதல். முழங்காலுக்கு அணியக்கூடிய நீ கேப்சில் 1317 கிராம் எடை கொண்ட தங்கத்தை பேஸ்ட் வடிவில் மறைத்து வைத்து கடத்தி வந்தவரிடம் விசாரணை. கலை அறிவியல் கல்லூரிகளில் அதிகபட்சமாக சென்னை மாநில கல்லூரிகளில் 1,00,000 மாணவர்கள் விண்ணப்பம். சென்னை கிறித்துவ கல்லூரி, எதிராஜ் கல்லூரிகளில் அதிக மாணவர்கள் பிகாம் மற்றும் கணினி சார்ந்த படிப்புகளில் சேர ஆர்வம். டெல்லியில் வரலாறு காணாத வகையில் 126 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவு. 126 டிகிரி அளவுக்கு கொளுத்திய வெயிலால் டெல்லி மக்கள் கடும் அவதி. டெல்லியில் கடும் வெப்பத்தால் கட்டுமான தொழிலாளர்களுக்கு ஓய்வளிக்க துணைநிலை ஆளுநர் கடிதம். தொழிலாளர்களுக்கு மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை கட்டாய ஓய்வு வழங்க வேண்டும் என தலைமைச் செயலாளருக்கு கடிதம். டெல்லியில் வரலாறு காணாத அளவிற்கு அதிகரித்து வரும் தண்ணீர் பற்றாக்குறை. நீரை வீணடித்தால் ரூபாய் 2000 அபராதம் என டெல்லி அரசு அதிரடி உத்தரவு. தண்ணீரை வீணடிப்பவர்களை கண்டறிய 200 குழுக்களை அமைத்தது டெல்லி அரசு. பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் தேடப்பட்டு வரும் கர்நாடக எம்பி பிரஜ்வல் ரேவண்ணா முன்ஜாமீன் கோரி மனு. கைது செய்யப்படுவதை தவிர்க்க பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் பிரஜ்வல் ரேவண்ணா சார்பில் மனு தாக்கல். பீகாரில் ஜூன் 8ஆம் தேதி வரை பள்ளிகளுக்கு விடுமுறை. கடும் வெப்பத்தால் அங்கும் இங்குமாக 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மயங்கி விழுந்தது அள்ளியில் மாநில அரசு உத்தரவு. தனது உடல்நிலை குறித்து மோடி புரளி கிளப்புவதாக ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் குற்றச்சாட்டு. உடல்நிலை நன்றாக இருப்பதால் தான் கடந்த 1 மாதமாக தேர்தல் பிரச்சாரம் செய்து வருவதாகவும் விளக்கம். அசாமில் போர்வானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. வெள்ளத்தால் சூழப்பட்ட பல கிராமங்கள். மக்கள் தவிப்பு.
வரும் 1ஆம் தேதி தொடங்க உள்ள T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இதுதான் உங்களுக்கு கடைசி வாய்ப்பு என விராட் கோலி ரோஹித்தை எச்சரித்த முன்னாள் வீரர் முகமது கைஃப். மேற்கு வங்க மாநிலத்தில் ரெமன் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ஆய்வு. தெற்கு 24 பர்கானாஸ் பகுதிகள் ஹெலிகாப்டரில் சென்று பார்வையிட்டார். நியூசிலாந்து நாட்டின் ஆக்லாந்து பகுதியில் பலத்த காற்றுடன் மழை. ஒரு சில பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் மக்கள் அவதி. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் தொடர். இந்திய வீராங்கனை PV சிந்து 2வது சுற்றுக்கு முன்னேற்றம். வரும் ஜூன் 1ஆம் தேதி முதல் அனைத்து வகையான கிரிக்கெட் போட்டிகளிலும் ஸ்டாப் கிளாக் விதிமுறை. ICC முடிவு.